ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு நான்காம் தமிழ். நான் உங்க ஆர்கே. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு ஊர்ல மிகப்பெரிய செல்வந்தர் ஒருத்தர் வாழ்ந்துகிட்டு வந்தார். அந்த ஊர்லயே மிகப்பெரிய பணக்காரர், பல சொத்துகளுக்கு அதிபதி. அந்த செல்வந்தருக்கு ஒரு மகள் இருந்தாங்க. தன்னுடைய மகளை ஆசையாவும் அன்பாவும் எந்த விதமான கஷ்ட நஷ்டங்களும் தெரியாம வளர்த்துக்கிட்டு வந்தாரு அந்த செல்வந்தர். வார இறுதி நாட்கள்ல அந்த செல்வந்தரும் அவருடைய ஆசை மகளும் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மிக பிரபலமான ஒரு உணவகத்துக்கு போய் உணவு அருந்துறத வழக்கமா வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அந்த செல்வந்தரும் அவருடைய மகளும் அந்த பிரபலமான உணவகத்துக்கு போறாங்க. போனதுக்கு அப்புறமா அவங்க ஆசைப்பட்ட உணவுகளை சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த செல்வந்தர் தன்னுடைய பர்ஸ்ல இருந்த ஒரு 50 ரூபாயை எடுத்து அங்க உணவு பரிமாறின அந்த நபருக்கு டிப்ஸா கொடுக்கிறாரு. இப்படி ஒவ்வொரு முறை அந்த உணவகத்துக்கு போறப்பையும் ஆசைப்பட்டதை சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த செல்வந்தர் தன்னுடைய பர்ஸ்ல இருந்து ஒரு 50 ரூபாயை எடுத்து அந்த உணவு பரிமாறின நபருக்கு டிப்ஸா கொடுக்கிறாரு. இப்படியே போய்கிட்டு இருக்கிறப்போ ஒரு நாள் அந்த செல்வந்தருடைய மகள் மட்டும் அந்த உணவகத்துக்கு போறாங்க. தன் விருப்பப்பட்டதை சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா தன்னுடைய பர்ஸ்ல இருந்து ஒரு 1000 ரூபாயை எடுத்து அந்த உணவு பரிமாறின நபருக்கு டிப்ஸா கொடுக்கறாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அந்த உணவு பரிமாற நபருக்கோ ரொம்பவே மகிழ்ச்சி. இப்படி ஒரு வாரம் போகுது. அடுத்த வாரம் அந்த செல்வந்தர் மட்டும் தனியா அந்த உணவகத்துக்கு சாப்பிட வராரு. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா தன்னுடைய பர்ஸ்ல இருந்து ஒரு 50 ரூபாயை எடுத்து அந்த உணவு பரிமாற நபருக்கு டிப்ஸா கொடுக்கறாரு. இதை வாங்கிக்கிட்ட அந்த உணவு பரிமாற நபருக்கோ ஒரே குழப்பமா இருந்துச்சு. என்னடா அது, இவரோ மிகப்பெரிய செல்வந்தர், இவ்வளவு சொத்துகளுக்கு அதிபதி, ஆனா எப்ப இவரு சாப்பிட வந்தாலும் 50 ரூபாயை மட்டுமே டிப்ஸா கொடுக்கிறாரு. ஆனா போன வாரம் இவருடைய மகள் வந்தாங்க, 1000 ரூபாயை டிப்ஸா கொடுத்தாங்க. எப்படி இது அப்படின்னு புரியாம யோசிச்சுக்கிட்டே இருந்தார். இப்படியே ஒரு வாரம் போகுது. அடுத்த வாரம் அந்த செல்வந்தருடைய மகள் மட்டும் தனியா உணவகத்துக்கு வராங்க. வழக்கம் போல சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா தன்னுடைய பர்ஸ்ல இருந்து ஒரு 1000 ரூபாயை எடுத்து அந்த உணவு பரிமாறின நபருக்கு டிப்ஸா கொடுக்கறாங்க. இந்த 1000 ரூபாயை கையில வாங்கினதுக்கு அப்புறமா அவருக்கு மீண்டும் அளவில்லாத மகிழ்ச்சி. இப்படியே ஒவ்வொரு வாரமும் இது நடந்துகிட்டே இருக்கு. அந்த செல்வந்தருடைய மகள் வராங்க, சாப்பிடுறாங்க, 1000 ரூபாயை டிப்ஸா கொடுக்கறாங்க. இந்த செல்வந்தர் வராரு, சாப்பிடுறாரு, 50 ரூபாயை டிப்ஸா கொடுக்கறாரு. ஒரு கட்டத்துல இவரால பொறுமை தாங்க முடியவே இல்லை. எப்படியாச்சும் இந்த முறை நம்ம செல்வந்தர் கிட்ட கேட்டே ஆகணும் அப்படிங்கிற முடிவோட இருக்கிறார். இப்படி இருக்கிறப்ப தான் ஒரு நாள் அந்த செல்வந்தர் மட்டும் தனியா அந்த உணவகத்துக்கு சாப்பிட வராரு. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா வழக்கம் போல தன்னுடைய பர்ஸ்ல இருந்து ஒரு 50 ரூபாயை எடுத்து அந்த உணவு பரிமாற நபருக்கு டிப்ஸா கொடுக்கிறார். இதை வாங்கிக்கிட்ட அந்த நபரோ அந்த செல்வந்தர் கிட்ட இந்த விஷயத்தை இன்னைக்கு கேட்டே ஆகணுங்கிற முடிவுக்கு வராரு. கேட்கவும் செய்யறாரு. ஐயா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், கேட்கலாங்களா அப்படின்னு கேட்கிறார். அதற்கு அந்த செல்வந்தரோ தாராளமா கேளுங்கன்னு சொல்றாரு. உடனே இந்த உணவு பரிமாறக்கூடிய நபரோ, ஐயா, நீங்களும் மிகப்பெரிய செல்வந்தர், பல சொத்துகளுக்கு அதிபதி, உங்களுடைய மகளுடைய செலவுக்கே நீங்க தான் காசு கொடுக்கணும். அப்படி இருக்கிறப்போ எப்பெல்லாம் உங்களுடைய மகள் இங்க சாப்பிட வராங்களோ அப்பெல்லாம் அவங்க எனக்கு 1000 ரூபாய் டிப்ஸ் கொடுப்பாங்க. ஆனா மிகப்பெரிய செல்வந்தராகிய நீங்களோ எப்பெல்லாம் சாப்பிட வரீங்களோ அப்பெல்லாம் எனக்கு வெறும் 50 ரூபாயை மட்டுமே டிப்ஸா கொடுக்குறீங்க. இது ஏன்னு நான் தெரிஞ்சுக்கலாங்களா அப்படின்னு அந்த நபர் அந்த செல்வந்தரை பார்த்து கேட்டாராம். இதை கேட்டு கொஞ்சம் யோசிச்ச அந்த செல்வந்தரோ, என்னுடைய மகள் ரூபாய் 1000 டிப்ஸா கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லை. ஏன்னா அவங்களுடைய அப்பா மிகப்பெரிய செல்வந்தர், மிகப்பெரிய பணக்காரர். ஆனா நான் 50 ரூபாய் டிப்ஸ் கொடுக்கறது அப்படிங்கிறதே மிகப்பெரிய விஷயம். ஏன்னா என்னுடைய அப்பா மிகப்பெரிய பணக்காரர் கிடையாது, சாதாரண எளிமையான ஏழை விவசாயி அப்படின்னு சொன்னாராம். நான் ஒன்றும் சாதாரணமா இந்த நிலைக்கு நான் வந்துடல. இந்த நிலையை நான் அடையிறதுக்கு பல கஷ்ட நஷ்டங்களை நான் அனுபவிச்சிருக்கேன். பல நாள் தூக்கத்தை தொலைச்சிருக்கேன். என்னுடைய கடுமையான உழைப்பையும் அறிவையும் நான் இங்க பயன்படுத்தி இருக்கேன். இது எல்லாத்துடைய பலனாதான் நான் இன்னைக்கு மிகப்பெரிய செல்வந்தனா இருக்கேன். அதனால ஒவ்வொரு ரூபாயுடைய மதிப்பும் எனக்கு தெரியும். ஒரு ரூபாய் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதற்கு நம்ம நிறையவே உழைக்க வேண்டியிருக்கு. அதனாலதான் நான் ஒவ்வொரு ரூபாயுமே பார்த்து பார்த்து செலவு பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாராம். இவ்வளவுதாங்க இந்த கதை. இந்த கதையிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா,
நாம செலவு பண்ணக்கூடியது ₹1 இருந்தாலும் அந்த ₹1 மதிப்பு என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அந்த ₹1 சம்பாதிக்கிறதுக்கு நாம எவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது அதை சம்பாதிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸை நீங்க கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம 4 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல வரும். என்னோட அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்கே. நன்றி.